ஸ்ரீமன் நாராயணீயம் 11ஆம் தசகம். சனகர் முதலானோர் வைகுந்தம் சென்றது. உன் மகன் ஆகிய உந்தியர் பிரானும் 9 பேரும் படைப்பினை நிகழ்த்த சனகாதி முனிவர் நிந்தனை காண உனதான வைகுந்தம் வந்தனர் அன்றோ. நினது உலகம் தன்னையே நாடி உனது 6 வாயில்கள் தாண்டி மனங்கவர் சோலை நைசிரோயசம் கனகமணி உடை வீடுகள் தாமும் கடந்தே வந்தார் வைகுந்தம் தன்னில் தடந்தோள் கொண்ட நின்னை காண. நினதுருவம் கண்டுவக்க நின்னுலகம் வந்தடைந்தார் சனகாதி முனிவர் தாமே சயவிசையர் தடுத்து நிற்க வெகுண்டு சீறினார் கடுஞ்சொல் நாவில் கொண்டார் வைகுந்த வாசா இவை உன் எண்ணத்தின் வண்ணமன்றோ. பொருந்தா செயல் புரிந்தீர் கர்வம் தலைக்கேறவே திருந்தா அவுணர் ஆவீர் வைகுந்தம் நீங்க கடவீர். எனவே சினத்து சொன்னார் அந்த நான்முகன் புதல்வர்தாமே மனதினால் அரியினை என்றும் மறவாமை வேண்டும் என்றார். நிகழ்ந்ததனைத்தும் உந்தன் திருவுள்ளம்தான் எனினும் மகிழ்ந்தவர் நின்னை காண மார்புரை திருவோடாங்கே வினதையின் மகனாம் அந்த கருடனின் மேலமர்ந்து வினயமாய் வெளியில் வந்து பக்தருக்கு அருளினாயே. வெளிவந்த நின்னடி தன்னை நால்வரும் வணங்கி நிற்க களியூட்டும் சொல்லால் அவர்தம் சினம் நீங்கி அருளினாயே. பகைமையே வேள்வியாய் இங்கே உப்பிரவி எடுத்து நீவீர் தகைமையுறு பதவி மீண்டும் பெற்று மகிழ்வீர் என்றே ஜெய விஜயர் தமக்கு நன்றாய் விளக்கினை உரைத்து அவர்தம் பயத்தினை நீக்கியது உந்த திருவிளையாடல் அன்றோ. நயம்பட உரைத்த நல்வாக்கு கேட்டு சயவிசையராங்கே அவுணராய் வந்தார் கஷ்யப முனிவருக்கும் திதி என்ற தாய்க்கும் காசினியில் பிறந்தார் அந்தியாம் பொழுதில். இரண்யன் என்றும் இரண்யாக்கன் என்றும் இரக்கமில்லா அரக்கராய் வந்தனர் அந்தோ. மருளே அவர் அறிவை ஆட்சி செய்தமையால் இருள் சூழ்ந்தது உலகில் அழிவு தொடங்கினரே. தனக்கு இணையில்லை எனவே இருமாந்த இரணியாக்கன் உனக்கு அன்பு பூண்டவனாம் நிலமகள் அவளைத்தானே களவாடி மறைத்திட்டானே. ஆழ்கடலின் அடியில்தானே அளவற்ற ஆணவம் கொண்டான் அலைந்தான் ஆர்ப்பரித்தான். வருணன் தன்னோடு அவுணன் பொருத அரியே உனக்கினை ஆன பகையென அவனும் நின்னை தேடி அலைந்தான். தவமே அடையும் வழியென அறியோன் எட்டெழுத்தால் உன்னை துதித்திருப்பேனே வாட்டும் நோய்தனை தீர்த்தருள்வாயே. 11ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.